வணக்கம் உறவுகளே, பிரான்சிலிருந்து அச்சுதன் மீண்டும் ஒரு காணொலியூடாக உறவுகள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்றால் இந்தியாவில் தேர்தல் முடிஞ்செடுத்து பெரும்பாலான வாக்குகள் விழுந்திருக்கு இந்த வருஷம். இந்த போன 2021 ஒப்பிடும்போது, ஏன் 2021 சொல்லுவான், இதுவரை காலமும் நடந்து முடிந்த தேர்தல்களோட ஒப்பிடும்போது இந்த ஆண்டுக்கான தேர்தல் வாக்கு வீதம் 84% விழுந்திருக்குது. அதுக்கு காரணம் ஒரே ஆள், எங்களோட தளபதி விஜய் அண்ணா. அவரால் தான் இந்த எண்ணிக்கையை தொட முடிந்தது. அவருக்கு ஓட் போடுவதற்காக வெளிநாடுகளில் இருந்து பல லட்சம் மக்கள் வந்தார்கள். தங்களோட நேரத்தை செலவழித்து, பணத்தையும் செலவழித்து ஒரே ஒரு நபருக்காக, அதாவது தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்காக மட்டும்தான் நிறைய வெளிநாடுகளில் இருந்து மக்கள் ஓட் போடுவதற்காக வந்தார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த எலெக்ஷனின் போது இளைஞர்களின் வாக்குகள் அதிகமாக இருந்தது. இப்போ இதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தன, எலெக்ஷன் நடந்தது தான். ஆனால் இந்த தேர்தலில் என்ன வித்தியாசம், இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் நடந்த தேர்தலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்றால், இளைஞர்கள் இந்த ஓட்டு போடுவதற்கு காண்பித்த வேகம், அதாவது இளைஞர்கள் தாங்களும் இந்த எலெக்ஷனில் எப்படியாவது ஓட் போடணும், தங்களுக்கு பிடித்த தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஓட் போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கணும் என்று இளைஞர்கள் நிறைய பேர் ஆர்வம் காட்டி வந்தார்கள். அதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு 84% வாக்கு பதிவாகி உள்ளது இந்தியா தமிழ்நாட்டில். பார்க்க போனால் இளைஞர்கள் மட்டுமில்லை, வயது வந்த அம்மாக்கள், அப்பாக்கள், சின்னஞ்சிறு சிறுவர்கள் வீட்டில் இருப்பிருந்தாங்க. அவைகள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தோம் என்றால், இப்போ அவைன்ற தாய் தகப்பன் வேறு முடிவில் இருக்கும்போது அவைகளே தங்களோட தாய் தகப்பனுக்கு கட்டாயப்படுத்தியிருக்கணும், நீங்கள் கட்டாயம் தளபதி விஜயண்ணாவுக்கு தான் வாக்கு போடணும் என்றெல்லாம் வலியுறுத்தி அவர்களின் சொல்லுக்கும் சில தாய் தகப்பனார் கேட்டு தளபதி விஜயண்ணாவுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து தான் இப்படியான விஷயங்கள் நடந்தது. நிறைய பேர் தளபதி விஜய் அண்ணாவின் வார்த்தைகளை நம்பிச்சினோம். அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் சரியான விஷயங்களாக இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான விஷயங்களாக இருந்துச்சு. இதுதான் இந்த மக்களை கவர்ந்தது. மற்ற அரசியல்வாதிகளோடு ஒப்பிடும்போது தளபதி அண்ணா மக்களுக்கு இயல்பான ஒரு அரசியலைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன தேவை, என்ன அவசியம், என்ன நெருக்கடி மக்களுக்கு இப்போது இருக்கோ அந்த நெருக்கடிகளை எல்லாம் எப்படி தீர்ப்பது, அதுக்குரிய விஷயம் என்ன தீர்வு எப்படி எடுக்கலாம் என்று தளபதி அண்ணா ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் மேடைகள்லையும் சொல்லிட்டு வரார். மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி அரசியல் நோக்கத்துடன் தாங்கள் வாழ்ந்தால் போதும், தங்களுடைய குடும்பங்கள் வாழ்ந்தால் போதும், மக்களை பற்றி சிந்திக்காமல் தங்களுடைய சுயநலத்துக்காக சொந்த நாட்டில் இருக்கிற மக்களையே ஒரு ஏழ்மையான நிலைக்கு கொண்டு செல்கின்ற பாணியில் தான் மற்ற அரசியல்வாதிகள் சுயநலத்தோடு இருந்தார்கள். ஆனால் தளபதி அண்ணா அவர்களோ பார்த்தீங்கன்றால், அவர் இதுவரை காலமும் சினிமாவில் இவ்வளவு வருமானம் ஈட்டியிருப்பார். அந்த வருமானம் பல கோடிக்கணக்கான வருமானங்கள் இப்பயும் அவருக்கு மவுசிற்கு தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடம். அதாவது அவரை படம் எடுப்பதற்கு எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கணும். இந்த நேரத்தில் இதெல்லாம் வேண்டாம், இதுவரை காலமும் தனக்கு நன்மை செய்த மக்களுக்கு தன்னுடைய மீதி இருக்கிற வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்காக இந்த அரசியலில் சேவை செய்து பணியாற்றணும் என்றுதான் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் இருக்குது. தளபதி அண்ணாவி அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு இதுதான் முழு காரணமாக இருக்கு. மற்றவர்கள் சொல்வது போல புகழுக்காகவும் இல்லை, பணத்துக்காகவும் இல்லை. புகழையும் அவர் பார்த்துட்டார், அதை விட அதிகூடிய பணத்தையும் அவர் பார்த்துட்டார். இதெல்லாம் அவருக்கு பெரிதில்லை.
ஏனென்றால் 30 வருஷமாக தன்னை தாங்கி பிடித்த ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும், நாட்டில் எல்லா மக்களும் நன்மை அடையணும் என்ற ஒரு எண்ணத்துக்காகத்தான் அவர் அரசியலுக்கு வந்து இன்னும் அதில் பயணித்து கொண்டிருக்கிறார். வருகிற 4ஆம் தேதி முடிவுகள் வரப்போது. தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த முடிவு. தளபதி விஜயண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆவது உறுதி, இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த வாக்கு எண்ணுற, அதாவது இந்த போட்டு போடுகிற இடங்களில் நிறைய பிரச்சனைகள் இப்போது இருக்கும் ஆளுங்கட்சிகளால் நடத்தப்பட்டது. ஏனென்றால் அங்கு கள்ள ஓட்டுகள், இறந்தவர்களின் பெயரை வச்சு அதுக்கு இன்னொரு ஆளை ஒழுங்குபடுத்தி கள்ள ஓட்டுகள் எல்லாம் போட்டார்கள் ஆளுங்கட்சியினர். இப்படியான விஷயங்கள் நடந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்றால் இப்படியான விஷயங்கள் பெருசாக வெளிவராது. இப்போ சோசியல் மீடியான்ற ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிறபடியால் என்ன நடந்தாலும் அதை சோசியல் மீடியா வெளிக்கொண்டு வரும். அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனின் போது ஏற்பட்ட குளறுபடிகள், ஆளுங்கட்சி செய்த சூழ்ச்சிகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்றால் இரவாக போய் அந்த எலெக்ஷன் நடந்த இடத்துல வாக்குச்சாவடிக்கு உள்ளே போய் அந்த கண்ணோட்டுகள் போடும் காட்சிகள் கூடி காணொலிகளில் நாங்கள் பார்த்திருப்போம். இப்படியான ஒரு கேவலமான செயலையும் இந்த அரசியல் வெறி பிடிச்ச, இந்த பதவி வெறி பிடிச்ச திமுக ஆட்சியாளர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது சூழ்ச்சி செய்து இந்த எலெக்ஷன் ஓட்டுகளை எப்படியாவது திசை திருப்பி தாங்கள் தான் மறுபடியும் பதவிக்கு வந்து தமிழ்நாட்டை ஆளப்பாக்குறார்கள். ஆனால் அதெல்லாம் வேலைக்காக தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் தளபதி அண்ணாக்கு விழுந்த வாக்குகள் சொல்லிலடங்கா வாக்குகள் இந்த எலெக்ஷனில் விழுந்திருக்குது. அதை யாராலும் முறியடிக்க முடியாது. நீங்கள் எப்படித்தான் கள்ள ஓட்டுகளை செலுத்தினாலும், எப்படித்தான் என்னவித குளறுபடிகள் செய்தாலும், உண்மையான விஷயம் தளபதி அண்ணாக்கு மக்கள் நிறைய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவர் இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். முதலமைச்சர் நாற்காலியில் தளபதி அண்ணா தான் போய் உட்கார்வார் என்று நான் சொல்கிறேன். அது நான் மட்டும் சொல்லவில்லை, உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் சொல்லி கண்டிருக்கிறோம். இதுக்கிடையில் தளபதி அண்ணா பார்த்தீங்கன்றால் எந்த கட்சியோடும் போய் சேரவில்லை. அவருக்கு பக்க பலமாக எவரும் வந்து அவருடன் கைகோக்கவில்லை. தன்னந்தனியாக ஆளா நின்று ஒரு கட்சியை வழிநடத்தி வந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதை ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபமாக்கி அந்த கட்சியை, அந்த தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை ஒரு விஸ்வரூபம் ஆக்கி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறேன் என்றால் தளபதினா அவங்களுக்கு பெரிய சல்யூட். உங்களுடைய ரசிகனாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். என்றால் அவற்ற அப்பா ஒரு போட்டியில் கிட்டடியில் ஒரு போட்டி ஒன்று நடந்திருக்கும். அதில் சொல்லியிருப்பார், தங்கட பிள்ளைய நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுத்துட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படி அந்த எவ்வளோ வேதனைப்பட்டு அவர் அதை சொல்கிறார் என்றால், இப்போ வந்து அவருக்கு வந்து தங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் முக்கியம். தமிழ்நாட்டில் மக்கள் படுற கஷ்டங்களை எப்படி தீர்ப்பதுன்றது தான் அவற்ற சிந்தனையில் இருக்கண்டு அவர் ஒரு போட்டி ஒன்றில் கிட்டடியில் சொல்லியிருப்பார். இப்படியான விஷயங்கள் எல்லாம் தான் தளபதி அண்ணான்ற அந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது. அந்த அவர் விவகாரத்து விஷயம் அதெல்லாம் வந்து இவர் இந்த அரசியலுக்கு வந்த பிறகு இன்னும் அது பலமாக இருந்துச்சு. சோசியல் மீடியாவில் பேசப்பட்டது. இதுக்கு முன்னாடியே அவர்கள் பிரிந்திருந்ததாக சொல்லினோம். ஆனால் தேர்தலுக்கு ஒரு மாதம் கிடக்க ஏன் இப்படி இவர்கள் கதைக்கணும் என்றால், தளபதி அண்ணாவை நிறைய விஷயத்தில் முடக்க பார்த்தார்கள். காரூரில் வச்சு அந்த சந்தர்ப்பத்தை வைத்து முடக்க பார்த்தார்கள். அதுலேயும் சரி வரையில் இப்படி நிறைய பிரச்சனைகள் கொடுக்க பார்த்தார்கள். எல்லாவற்றிலையும் தளபதி அண்ணா வெளியில் வந்துட்டார். கடைசியாக அவருடைய ஜனநாயகன் படத்தையும் முடக்க பார்த்தார்கள். படம் பெறுவதற்கு முன்னம் அந்த படத்தை இளையத்தலங்களில் கசிய விட்டார்கள். அது கூடி அவரை பாதிக்கவில்லை.
எல்லாத்தையும் விட பெரிய ஆயுதமாக எடுக்கப்பட்டது அவருடைய அந்த விவாகரத்து விஷயம். ஏனென்றால் பெண்களை இதுக்குள்ள கொண்டால் அவருக்கு பெண்களிடத்துல இருந்து தாய்மார்களிடத்துல இருந்து மதிப்பு இல்லாமல் போகும். அவர் இந்த எலெக்ஷனில் படுதோல்வி அடையக்கூடும் என்று ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தேர்தலுக்கு ஒரு மாதம் இருக்க இந்த விஷயத்தை கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் கிடைக்கணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு தொண்டன் கிடைக்கணும், நல்ல ஒரு பொறுப்பான ஒரு முதல்வர் கிடைக்கணும் என்று தான் எல்லாற்ற சிந்தனையிலும் இருந்தபடியால் தான் இந்த தேர்தலில் வந்து தளபதி அண்ணாவுக்கு இவ்வளவு ஓட்டுக்கள் விழுந்திருக்கென்று சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் தளபதியின் விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டுகள் விழுந்திருக்குது. அது எல்லா இணையதளங்கள்லேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. இதுக்குள்ள சூழ்ச்சிகள் நடந்து வேறு விதமான இதை திருப்ப பார்க்கலாம். இருந்தாலும் இவற்றையெல்லாம் முறியடித்து தளபதி அண்ணா விஜய் அவர்கள் வருகிற 4ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்பார் என்ற நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் 4ஆம் தேதி என்ன நடக்குது, என்ன விஷயம் இருக்குது. தளபதி அண்ணா என்ற அந்த முதலமைச்சர் என்ற பெயர் சொல்லும்போது மக்கள் படுற சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு நானும் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு ஈழத்தமிழராக இருந்து கொண்டு ஏன் விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. அது விஷயம் இல்லை. சிறு வயசில் இருந்து நான் தளபதி விஜய் அண்ணான்ற ரசிகனாக இருந்தேனா, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ரசிகனாக இருந்ததை விட அவருடைய இந்த அரசியலுக்கு வந்த பிறகு அவர் அந்த மேடைகளில் பேசுகின்ற விதங்கள், மக்களை அணுகுகின்ற விதங்கள், ஒரு தலைவருக்கு என்னென்ன பண்புகள் இருக்குமோ அத்தனை விஷயங்களையும் அவர் ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசும்போதும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கு வரும்போதும் நான் பார்த்துருக்கிறேன். இவையெல்லாம் தான் பிடித்து போய் அவருக்கு நான் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் இதுவும் ஒரு காரணம். மற்றும்படி அவருடைய படங்களை பார்த்து ரசிகராக இருப்பது மட்டும் கிடையாது, அவற்றை அரசியலுக்கு வந்த பிறகு அவர் நடந்த விதங்கள் எனக்கு பிடிச்சிருக்குது. அவற்றை மக்களுக்கு சேவை செய்யணும் என்று இருக்கிற ஆர்வம் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் பேசுகின்ற எல்லாமே அரசியல்வாதியாக வந்தாப்பிறகு, தலைவராக வந்தாப்பிறகு அவர் பேசுகின்ற எல்லா விஷயங்களும் எனக்கு பிடித்திருந்தது. கண்டிப்பாக அவர் இதுவரை காலம் இருந்த இந்த தூய சக்தி ஆட்சிகளை அவர் மூலம்தான் முறியடிக்க முடியும் என்று நான் நம்பினேன். அதே மாதிரி மக்களும் நம்புகிறார்கள். ஏனென்றால் நிறைய பேர் இருக்கணும் இந்த திமுகவுக்கு எதிராக போராடுவதற்கு, வாதாடுவதற்கு. ஆனால் அவைகளால் ஒரு தேர்தலில் நின்று அந்த தேர்தலை வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அந்தளவுக்கு மக்கள் சப்போர்ட்டு அங்கு மற்ற கட்சிகளுக்கு இல்லை. ஆனால் தளபதி என்ன பார்த்தீங்கன்றால் ஏற்கனவே அவர் எல்லா வீடுகளிலையும் போய் பிடித்த ஒரு நடிகராக இருக்கிறார், ஒரு பிடித்த ஒரு மகனாக இருக்கிறார், பிடித்த ஒரு பிள்ளையாக இருக்கிறார், பிடித்த ஒரு அண்ணனாக இருக்கிறார். எல்லா வீடுகளிலும் வாழ்ந்து விட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஒரு ஸ்ட்ராங்காக இந்த அரசியலில் கால் வச்சிருக்கிறார். அதுதான் அவற்றை ப்ளஸ். அவர் இந்த அளவுக்கு இந்த அரசியலில் வளர்றதுக்கு அது ஒரு காரணம் என்று சொல்லிக்கொண்டு 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம். தளபதி என்ற விஸ்வரூபம் எப்படி இருக்கும், அவற்றை வெற்றி எப்படி இருக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடம் இருந்து விடைபெற்று சொல்லினான் அச்சுதன். நன்றி, வணக்கம், பாய்.